ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் விஜய் கிட்ட அதிரடியாக பேசினதை பார்க்குறப்ப வேற லெவலில் இருந்தது. இவர்கிட்டலாம் இப்படி தான் பேசணும், இவருக்காக நீங்கள் அமைதியாக போகிறதுனால கடைசீட்டில் இந்த ராஜேஸ்வரி, ரஞ்சிதா இவங்க எல்லாம் இவ்வளோ கேவலமாக பேசுறது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. போதுண்டா சாமி, உங்களுக்காக வாழ்ந்தது இருந்தது அப்படின்ற நிலையை நம்ம ஹீரோயின் முடிவெடுக்கிறது தான் கரெக்டான விஷயம். நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா புடவை கேட்டு வந்தாங்க, அதாவது புடவை ட்ரெஸ்ஸு அதை ஹீரோயின் எடுத்ததில் அதில் இவங்க வேலையை காட்டி விட்டுட்டாங்க. ஸோ இதை வச்சு ஹீரோயினை திட்ட வைக்கணும், விஜய்கிட்ட தொடர்ந்து இவ மேலே வெறுப்பை உருவாக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு மூமெண்ட்டையும் இந்த ராஜேஸ்வரி பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஒவ்வொரு டைமும் இவங்கள்ட்ட பேசினா புது பிரச்சனை தான் வருதுன்ட்டு அமைதியாக போகிறாங்க. இல்லைன்னா நம்ம ஹீரோயின் பழைய ஹீரோயினாக இருந்தாங்கன்னா ராஜேஸ்வரியெல்லாம் தாங்க கூட மாட்டாங்க. அதனால தான் அவங்களோட பேச்சுகள் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு. அதையும் தாண்டி விஜயும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறதா இப்பொழுதைக்கு சொல்லணும்னா கொடுமைன்னு சொல்லணும். ஸோ ராஜேஸ்வரி கேட்குறாங்க, எப்படி என் புடவை போடுவ, அக்கான்றது ஹமாஸ்தானோ, அதெல்லாம் எங்கே உனக்கு தெரிய போகுது, நீ நல்ல குடும்பத்தில் பிறந்திருந்தா தானேன்னு பேசணுன்னு என்னை பற்றி பேசுங்க, என் குடும்பத்தை பற்றி பேச நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறாங்க. எதுக்கு இப்போ எங்கள் அக்கா மேலே பேசிகிட்டு இருக்க, எங்கள் அக்காவும் என் பொண்ணு மட்டும்தான் என் மேலே உண்மையான பாசம் வச்சுருக்காங்க, நீ அவங்கள தயவு செஞ்சு என்கிட்ட பிரிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசினோன்னே ஹீரோயினுக்கு, நல்லா பேசுகிறீங்க, உங்கள்கிட்ட நீங்கள் என்றைக்குமே நான் சொல்கிறத என்றைக்கு புரிஞ்சிருக்கிறீங்க, நீங்கள் என் தரப்பில் என்னான்னு கூட நான் கேட்டதே இல்லை, ஒவ்வொரு தடவையும் இப்படி பட்டுட்டு இருக்கேன், இருந்தாலும் இந்த புத்திக்கு உரைக்கவே மாட்டேங்குது, இன்னும் எவ்வளோதான் நான் படுவேன்றது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உணர்ச்சியை பயங்கரமாக கோவத்தோடு அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. பட் விஜயும் சரி ரஞ்சிதாவும் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ராஜேஸ்வரி என்ன சொல்கிறாங்களோ அதை தான் விஜய் நினைப்பாரு. ஸோ இந்த கட்டத்தில் இனி உங்கள் கூட பேசுகிறதோ என் தரப்பில் பற்றி எடுத்து சொல்கிறதுனால புரிஞ்சிக்கவும் போகிறதில்ல, உங்கள் அக்கா சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் நிற்கிறீங்க, அதனால ரொம்ப தப்பாக யோசித்து தப்பாக பேசுகிறீங்க, எனக்கும் ஒரு மனசு இருக்கும், அந்த எதுவுமே நீங்கள் நினைக்காம இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக கோவப்பட போகிறாங்க. கோவப்பட்டு இனி உங்கள் கூட இருக்கிறது வேஸ்ட்டு, நீங்கள் மாறுவீங்கன்னு நினச்சா வாய்ப்பே இல்லை, நீங்கள் என்னன்னு மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க, நான் இனி இந்த வீட்டில் இருக்கல, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவை எடுக்கிற அளவுக்கு பண்ணிடுவாங்க. ஸோ இதை தானே ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் எதிர்பார்த்தாங்க. ஸோ அவங்க இனி நிம்மதியாக இருக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு நம்ம ஹீரோயின் கொடுக்குறாங்க அப்படின்றது தான் நடக்க போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்